ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா March 22 IPL 2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா CSK vs RCB ப்ளே பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அந்த CSK vs RCB மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது. அந்த சேப்பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா CSK vs RCB ஹெட் டு ஹெட் எத்தனை மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு அதிகமான ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சேப்பாக் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட். அந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் கிரவுண்டாகவும் இருக்குது. CSK vs RCBங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா CSK தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வின்னிங் வந்து எடுத்திருக்காங்க. RCBக்கு எதிராகவே CSK வந்து ஆல்ரெடி பொழந்து கட்டுவாங்க எல்லா மேட்ச்லேயுமே. அது மாதிரி தான் எல்லாமே CSK தான் அதிக பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. RCB வந்து பார்த்தீங்கன்னா 1-2 மேட்ச் மட்டும்தான் CSK அகைன்ஸ்டாக சேப்பாக்கில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வருடம் RCB வந்து சேப்பாக்கில் CSK வந்து டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டிங் லைனப் வந்து பார்த்திங்கன்னா RCBகிட்ட இருக்குது. கேமரான் கிரீன் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், மேக்ஸ்வெல், பட்டிதர், இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்பே வேறு மாதிரி இருக்குது. ஃபாஃப் டூ ப்ளஸி, தினேஷ் கார்த்திக்கை பொறுத்தவரைக்கும் 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து 2025லேருந்து IPLலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறதா தகவல் வந்து வெளியாகிருக்கு. இருந்தாலும் RCB லைனப் வந்து பார்த்திங்கன்னா CSKவை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் CSK வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளேயர்ஸோடு தான் இருக்காங்க. மகேந்திர சிங் தோனி தான் வழி நடத்த போகிறார் CSKவை. அதனால் CSK வின் பண்ணுமா இல்லை RCB வந்து சேப்பாக்கில் CSK வந்து வீழ்த்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.